ஆபீஸ்ல 1000 டென்ஷன் பிரஷர் இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து குழந்தைகளோட முகத்தை பார்த்தாலே எல்லாமே மறந்து நம்மளும் குழந்தையா மாறிடுவாங்க. எனக்கு இந்த ஒரு வாரம் இருக்கிற டென்ஷனு இந்த 1 மணி நேரத்துல மறந்து நானும் ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி அழகான 3 குழந்தைங்க இருக்காங்க. ஷோக்குள்ள போயிடலாமா? ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ், இது குழந்தைகளின் ராஜ்யம். இந்த வாரம் நம்ம கூட 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மை, அடுத்ததா ஒயிட் இஸ் கொலவெரி, மூணாவதா ஆஹா என்ன பொருத்தம், நாலாவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மையில வரப்போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? மித்ரா. மித்ரா என்ன படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூல்ல? சிஎஸ்ஐ மிஸ். மிஸ்ஸா? சரி, மித்ரா பாக்குறதுக்கு டயனாமா இருக்குன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு சைடுல திரும்ப. ஆமா, டயனா மாதிரி இருக்கே. டயனா யாரும் தெரியுமா? தெரியாது. சரி, ஓகே, விடு, இனிமே சொல்லுவாங்க. சரியா? இது என்ன பல்லெல்லாம் இப்படி இருக்கு? என்னாச்சு? ஏதாச்சும் காய்ச்சி சாப்பிடும்போது உடஞ்சிடுது. பல்லா நல்ல குவாலிட்டியா வாங்கியிருக்கணும். இங்க மார்க்கெட்ல வாங்கியிருக்கீங்க. பிஸ்கட் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம், அது சாப்பிட்டேன், பல்ல ஆடுது. ஓகே, சூப்பர்மா. சரி, அப்படியே பல்லாடுற மாதிரியே ஷோவே ஆடிடலாமா? சொல்லு, கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சத்தமா சொல்லு. கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. ஸோ கலாட்டா கிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொய் சொன்னா அந்த ஹெல்மெட்ல லைட் எரியும் மேல. அதனால நான் கேட்கிற கேள்விக்கு உண்மை மட்டும்தான் சொல்லணும். என்ன சொல்லுவ? சரி, உனக்கு மேக்கப் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமாமே? ஸ்கூல் போகும்போது மேக்கப் போட்டு போறேன்னு அழுவியா? இல்ல, மைய பவுடர் தான் போட்டுப்பேன். மை போடுறது பவுடர் போடுறதுலாம் மேக்கப் திங்ஸ் தானம்மா? என்ன மாதிரி மேக்கப் இல்லாம இருக்கணுமா? வித்தவுட் மேக்கப். என்ன சிரிக்கிற? சரி, கிளாஸ்ல திட்டு வாங்குவியா அடிக்கடி? எதுக்கு திட்டு வாங்குவேன்? ஒரு வாட்டி ஸ்நாக்ஸ் பீரியட்ல சாக் பீஸ் எடுத்து போர்ட்ல எழுதினேன். சரி, அதுக்கு தான். பொதுவா எல்லாரும் கிளாஸ் பீரியட்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. நீ ஸ்நாக்ஸ் பீரியட்ல எழுதி இருக்கிற. எனக்காவது கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டா கேட்டுலாம் எழுதுவாங்களா? அதெல்லாம் பண்ணுவியா? பண்ணுவியா? யார்கிட்ட கேட்டு எழுதுவ? பேர் வந்து போயிடுச்சு. தீபிகாவா? தீபிகா இல்ல. அந்த சரண்யா தானே? இல்ல. வேற யாரு? பேர் தெரியல. பேர் தெரியாம கேட்டு எழுதுவியா? சரிம்மா, இப்ப கிளாஸ்ல யாரு கூட நீ சண்டை போடுற அடிக்கடி? மனிஷா. மனிஷா கூட தான் கிளாஸ்ல சண்டை போடுறியா? அவ அடிக்கடி காவுடிட்டே இருப்பா. அதனால நான் சண்டை போடுவேன். உனக்கு கிளாஸ்ல பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? யாரு? இமானுவேல். ஏன் இமானுவேல பிடிக்கல உனக்கு? ரொம்ப குண்டா இருப்பான். குண்டா இருப்பானா? சரி, வேற எந்த மாதிரிலாம் இருந்தா உனக்கு பிடிக்காதுமா? குண்டா இருந்தா பிடிக்காது. அப்புறம் கெட்ட பசங்க பிடிக்காது. கெட்ட பசங்க என்ன பண்ணுவாங்க? கிள்வாங்க, முதல்ல குத்துவாங்க, முடிய பிடிச்சி இழுப்பாங்க, மூஞ்சி பிடிச்சி கிள்வாங்க. சரி, நீ யாரையாவது இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கியா? கிள்றது, மூஞ்சியை பிடிச்சி இழுக்கிறது? அதெல்லாம் தங்கச்சி பண்ணுவேன். தங்கச்சி தான் பண்ணுவியா? கிளாஸ் ரூம்ல வேற யாரையும் பண்ண மாட்டியா? நீ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா? நல்ல பொண்ணு. வீட்டுல கொஞ்சம் அடங்காம இருப்பேன், ஸ்கூல்ல கொஞ்சம் அடங்க. ஸ்கூல்ல அடங்குறது ஏன் அப்படியே? மிஸ் அடிப்பாங்கிற பயமா? மிஸ் ரொம்ப குண்டா இருப்பாங்க, ஆனா அடிப்பாங்க. என்னம்மா, குண்டா இருந்தாலே அடிப்பாங்கன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? சரி, என்னைக்காவது உன் தங்கச்சிக்கு கொடுக்கறதெல்லாம் நீயே எடுத்து சாப்பிட்டுருக்கியா அவளுக்கு கொடுக்காம? ஒரு வாட்டி அஷிதா ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுருக்கியா? இல்ல அடிக்கடி சாப்பிடுவியா? சாப்பிடுவேன். அவளை ஏமாத்தி வாங்கி சாப்பிட்டுருவேன். உன் தங்கச்சி போய் அம்மாட்ட சொல்லுவாள்ல, அக்கா பிடிங்கி சாப்பிட்டான்னு? அவளுக்கு தெரியாம தான் சாப்பிடுவேன். அவளுக்கே தெரியாம? எப்படி சாப்பிடுவேன் அவளுக்கு தெரியாம? ஒரு நேத்து அப்படிதான் லேஸ் அவளுக்கு தெரியாம வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டேன். வெளியே போய் எடுத்து போய் சாப்பிட்டு வந்துட்டியா? அப்ப அவ தேடுவாள்ல? எங்க தம்பி கொஞ்சிட்டு இருந்தா, அதனால நான் நைஸா எடுத்துட்டு போயிட்டு வெளியே சாப்பிட்டு வாயை தொடச்சிட்டு வந்து பேசாம உட்காந்துக்கிறது. ரொம்ப நல்ல குழந்தை நீ. இனிமே தங்கச்சிட்ட சண்டை போட மாட்டேன், அவளுக்கு வைக்கிற சிப்ஸ் எல்லாம் புடிங்கி சாப்பிட மாட்டேன் சொல்லு. வேற வழி இல்லாம சொல்ற. ஸ்கூல்ல குறும் பண்ண மாட்டேன், நல்லா படிப்பேன், குண்டா இருக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போக மாட்டேன். இப்பவே போறதுல போட்டு உனக்கு பயம்தான் இல்ல? ஓகேமா, சாக்லேட் எடுத்துக்க. எவ்வளவு சாக்லேட் வேணும்? டப்பாவே கொடுத்துறதா? அப்ப அந்த சாக்லேட் எல்லாம் கொட்டிட்டு டப்பா மட்டும் கொடுத்துருங்கப்பா. வாங்கிக்கிறியா? எப்படி இருக்க பாத்துக்க நீ. சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு வேணும்? 2வா? யார் யாருக்கு?
எனக்கும் தங்கச்சி தான். தங்கச்சிக்குன்னு சொல்லிட்டு எடுத்து போய் வெளியே சாப்பிட்டு வயத்தை வச்சு மறுபடியும் வந்து பார்த்துக்குவேன். ரக்ஷத், உனக்கு தான் அந்த ஹெல்மெட் அப்படியே பொருந்துது. பெருசு, அப்புறம் அதுக்கு தான் ஃபிட் ஆகுது. ஓ, அதுக்கு தான் ஃபிட் ஆகுதா? எனக்கு என்னமோ இந்த ஹெல்மெட்டை பார்க்கும்போது ரக்ஷத்துக்கே அளவு கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. ரக்ஷத் எப்படி பொய்யெல்லாம் நிறைய பேசுவியாமா? பேச மாட்டேன். என்ன பண்ணுவ? பொய் சொல்லவே மாட்டியா? பொய் சொல்லுவேன். தானே, எங்ககிட்டே வா, அந்த ஹெல்மெட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். யார் யார் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல? சந்தோஷ், அப்புறம் ரேஹான். யாரையாவது பிடிக்காத அவங்க ரெண்டு பேர்த்துல? ரெண்டு பேர்த்தையுமே பிடிக்குமா? ரெண்டு பேரையும் பிடிக்கும். பொய் சொல்லனா மாட்டிப்ப. சொல்லு, அவங்க ரெண்டு பேர்த்துல யாரு பிடிக்காது? சந்தோஷ். ஏன்? பென்சில் பாக்ஸ்ல ஒரு ஸ்கெட்ச் பென் இருக்கும், அத வச்சு வஞ்சிட்டே இருப்போம். குடுப்பானா நான் கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி தான் உனக்கு சான்ஸ் குச்சி, உனக்கு கொடுக்கவே மாட்டேன். உனக்கு ஏதாவது கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா பொண்ணுங்க? கீதிகா இருக்காங்க, பூர்ணஸ்ரீ, பேர் அவ்வளவுதான் தெரியும். அவங்க ரெண்டு பேர் தான் கிளாஸ்ல படிக்கிறாங்க. ஏன்னா இது கத்துதுன்னா கிலோ கணக்குல போய் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேருக்கு பேர் தான் தெரியுமா உனக்கு? கிளாஸ்ல யாருமா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? கீதிகா, அப்புறம் பூர்ணஸ்ரீ. அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பிடிக்கும். எதுக்குன்னா அவங்க ரெண்டு பேர் தான் வேன்ல வர்றாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துல யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? இந்த ரெண்டு பேரும் பிடிக்கும். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன தியானம்லாம் பண்றீங்க சார்? மனத்தை ஒருநிலைப்படுத்துறீங்களா நீங்க? கீதிகா. உனக்கு கீதிகாட்ட என்ன ரொம்ப பிடிக்கும்? கீதிகா பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? பேசுவாங்க. என்ன பேசுவீங்க வேன்ல? வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பேசுவோம். பேய் கதை எல்லாம் பேசுவோம். கீதிகா பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? ஸ்மைலியா இருப்பா. ஸ்மைலியா இருக்கிறதுனா இப்படி இருக்குமா? ஏடா இப்படி இருந்தா சிரிப்பாலடா வருது. எப்படா பிடிக்கும் நமக்கு? உனக்கு எந்த ஹீரோயின்மா ரொம்ப பிடிக்கும்? தமன்னா. ஏன் தமன்னா பிடிக்குது? நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியா? வேற எதுவும் இல்ல? வேற எதுவும் இல்ல. இருந்தாலும் சொல்லாதடா, மனசுக்குள்ளே வச்சுக்கோத. உங்க அம்மா லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாமா? அரேஞ்ச். முடிக்கிறதுக்கு முன்னாடி பதில் சொல்றீங்க. இதுனா அவங்களே எனக்கு சொல்லிட்டு கேட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜ்னா? ஆமா. லவ் மேரேஜ்னா என்னமா? யாராவது பார்த்து பிடிச்சிட்டானா அவங்க பின்னாடியே ஓடுவாங்க. பின்னாடியே ஓடுவாங்களா? ஆமா. அப்புறம் கண்டுபிடிச்சாங்கன்னா வீட்டு விட்டு ஓடுவாங்க. வீட்டை விட்டு ஓட மாட்டாங்க. வெளியில எங்கேயாவது பாத்துட்டாங்கன்னா நல்லா இருந்தாங்கன்னா அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கு. டார்ச்சர் பண்றாங்களா? நீ இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றியா? நான் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணது இல்ல. கோவம் வருதா? யாரம்மா? கீதிகாவ. அப்படி வா. என்ன பண்ற? என்ன டார்ச்சர் பண்றேன்னா சொல்லு சொல்லு. உனக்கா தெரியாது? வீட்டுல திட்டுவாங்க? திட்ட மாட்டாங்க. சரி, கீதிகாவுக்கும் உனக்கு என்னைக்காவது சண்டை வந்திருக்கா? சண்டை வந்திருக்கு. சரி, சண்டை வந்துன்னா யாரு ஃபர்ஸ்ட் பேசுவா? நீ போய் பேசுவியா இல்ல கீதிகா வந்து பேசுவாளா உன்கிட்ட? அவன் சொல்லுவான், என்ன அவன் பேச்சு காவிட்டுறான்னு சொல்லுவான். சொல்லுவானா? அப்புறம் அவன் காவிட மாட்டான், பூர்ணஸ்ரீ. ஆனா இவன் கீதிகா மட்டும் காவிட்டுருவான். ஓஹோ, இப்ப பிரச்சனையே கீதிகா பூர்ணஸ்ரீங்கிறதுனாலதான் இல்ல? ஆமா. அப்ப காவிட்டோன்னா நீ போய் பேசுவியா? நான் போய் கீதிகா மட்டும் தான் பேசுவேன். அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். இதுக்கான அவன் தானே என்கிட்ட காவிடலையே. அவங்க கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஆனா என்கிட்ட பேசினா காவிட்டுவேன். உனக்குன்னு தனியா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன் நீ. அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அப்பா அம்மா போரூர்ல இருக்காங்க. போரூர்ல இருக்காங்களா? டேய், பின்னால எங்கடா இருக்காங்கன்னு கேட்டா போரூர்ல இருக்காங்கங்கிற. என்னங்க பையன் என்னென்னமோ சொல்றான்? இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸா? இப்படித்தான் இன்னசென்ட்டா நிறைய அப்பா அம்மா இருக்கிறாங்க. பையன் பின்னால ஓடுறத பத்தி எல்லாம் பேசுறானே. எல்லாம் இந்த டிவில பார்த்து பார்த்து அந்த மாதிரி. அதான் டிவி பார்த்து கெட்டு போயிடுறாங்க. ஏமா அப்படியாமா? பையன் இல்ல, இதுக்கு மேல எதுவும் பேச மாட்டான். பேசினா தானே லைட் தெரியும். இப்படி கை வச்சுக்கோ. இனிமே ஸ்கூலுக்கு போனா படிச்சுட்டு மட்டும் வருவேன். கீதிகாவை துரத்த மாட்டேன். நல்லா படிப்பேன். யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். இந்த அளவுக்கு கோவப்பட மாட்டேன். அப்படியே சாக்லேட் எடுத்துக்கோ. எத்தனை சாக்லேட் வேணும்? சாக்லேட் போதும். இந்த ரவுண்ட்ல ஃபர்ஸ்டா நம்ம கூட மித்ரா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் மித்ரா அண்ட் ஃபேமிலி.
పాష్ పరదేశీ నేను ఫారెన్ నుంచి వచ్చేసాను உங்க பேர் சொல்லுங்கம்மா. ரீட்டா. ரீட்டா. உங்க டான்ஸை பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு இந்த மாதிரியான ஏதோ பேர் தான். உங்க பேர் சார்? சுரேஷ். சுரேஷ் என்ன பண்றீங்க? ஓன் பிசினஸ். ஓன் பிசினஸ். ரீட்டா என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவோம். கூடவே ஒரு 5 திங்ஸும் கொடுத்துருவேன். சரியா? அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அங்க ஒருத்தங்க நின்னுக்கணும், இங்க ஒருத்தங்க இருக்கணும். க்ளூ கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கணும். யார் உள்ள போறது அப்படிங்கறத உங்க பொண்ணு தான் முடிவு பண்ணும். மித்ரா யாருமா? டாடி. டாடியா? அப்பாடா. அப்படியே டாடி கையை பிடிச்சுக்கோ. டாடி போங்க, கை தட்டுங்க. ரீட்டா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருவோமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ரீட்டா, உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். சரியா? your time starts now. கொடுங்க க்ளூவை. சின்ன குழந்தையில பிள்ளைங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்கிறது. ஸ்லைட் எடுமா. அவ்வளவுதான். சூப்பர்மா. நீங்க முன்னாடி வரக்கூடாது, அப்படியே பின்னாடி வரீங்க. சுரேஷ் எடுமா குனிஞ்சு. அதாம்மா. அதேதான். சூப்பர். ஸ்லைட போடு. ரெடி. நெக்ஸ்ட். சார் நீங்களே ட்ரேல வாங்கி போடலாம் சார். அதெல்லாம் பண்ணலாம் சார். சொல்லல. சரி ஓகே. ஓகே அடுத்ததா. ஃபாரஸ்டோட கிங் யாருங்க? ஃபாரஸ்டோட கிங் யாருங்க? ஃபாரஸ்டோட கிங் சிங்கம். வேற கேடு. ஏங்க குழந்தைக்கு தெரியுது. இது அங்க இருக்கு பாரு. அங்க லைன் எடு. வாங்க. சூப்பர். 54 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. டாடியோட மியூசிக் லெஜெண்ட் யாரு? டாடியோட மியூசிக் லெஜெண்டா? முடியெல்லாம் கொட்டிரும் போல் இருக்காங்க. டாடி ரொம்ப கேக்குறது. கரெக்ட்டா? கொட்ட. ரைட். சூப்பர். அது கூட தெரியல டாடி உங்களுக்கு. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. அடுத்ததா சார் அங்கே நில்லுங்க. மம்மி நேத்து கூட மம்மி உனக்கு வாங்கி கொடுத்தது. எது வாங்கி கொடுத்த? வெஜிடபிள்ஸ். எந்த வெஜிடபிள்ஸ்? அப்படி கேளுமா. என்ன வெஜிடபிள் நேத்து மம்மி அவர் வாங்கி இடையில சும்மா தான் நிக்கிறாரு போல இருக்கு. இன்னும் 20 செகண்ட்ஸ் வேக இருக்கு. வேக வச்சு சாப்பிடுறது எது? பபிள் கம். வேக வச்சு சாப்பிடுறது. பபிள் கம்மியா வேக வச்சு சாப்பிட்டீங்க. கேரட். 3 2 கேரட் எங்க இருக்கு? டைம் அப். டக்கடி. மிஸ்டர் சுரேஷ். எஸ் சார். அந்த ட்ரே எடுத்துக்கங்களேன். ஒவ்வொரு க்ளூவா சொல்லுங்க. என்ன கொடுத்தீங்கன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தீங்க க்ளூ? ஃபர்ஸ்ட் ஸ்லைட். என்னன்னு சொன்னீங்க க்ளூ? சின்ன வயசுல குழந்தைங்க எழுதுறோம். இங்க ஃபேண்டாஸ்டிக் 10 மார்க்ஸ். அடுத்ததா அடுத்தது ஃபாரஸ்டோட கிங்கா? ஏன் சிங்கத்தை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது? சரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. 20 மார்க்ஸ். அடுத்ததா மியூசிக் லெஜெண்ட். ஃபேண்டாஸ்டிக்கான க்ளூ கொடுத்தீங்க. ஏன் சார் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார் சார்? இப்படி இருந்தது என்ன கவனிக்கல. யாருன்னு கேட்கும்போது தலையை சொன்ன. நீ தான் சொன்னியாமா? அறிவாளி மணி. கொண்டா 30 மார்க்ஸ். அடுத்ததா கார்ன் சொன்னாங்க, நீங்க கேரட் எடுத்தீங்க. அதனால 10 மார்க்ஸ் போச்சு. இந்த பக்கம் வரவே இல்லை. அதுக்குள்ள டைம் போயிடுச்சா? சரி ஓகே. மொத்தமா உங்களுக்கு கொடுத்தது 5 திங்ஸ். 3 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தினால 30 மார்க்ஸ். மித்ராவை தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் குலவரியில ரக்ஷத் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. தொடங்கும் தலை கனவும் அடங்கும் மரகம் அதிரும் தருணம் அரங்கேற்ற முடிக்கட்டும் பிடிக்கும் பொழுதும் கென உதயமாகட்டும் அதிரடி நடனமும் எரிமலை பிடிக்கட்டும் புகழது பரவட்டும் தமிழா தமிழா உயரணி பறந்திரு தமிழா தமிழா. உங்க பேர் சொல்லுங்க சார். கஜேந்திரன். கஜேந்திரன் என்ன பண்றீங்க? நான் சிவில் இன்ஜினியர். உங்க பேர் சொல்லுங்க. யாமினி. யாமினி என்ன பண்றீங்க? ஆர்கிடெக்டா இருக்கேன். ஓன் பிசினஸ். 2 பேருமே இன்ஜினியர் தான் போல் இருக்குது. ஃபேண்டாஸ்டிக். உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம். யாரோ ஒருத்தங்க அங்க போயிடணும், ஒருத்தங்க இங்க இருந்து க்ளூ கொடுக்கணும். ரக்ஷத் தான் முடிவு பண்ணும். அம்மாவா அப்பாவா? யார் கூட போற பிளே ஏரியாக்கு? நைட்டே முடிவு பண்ணிட்ட போல் இருக்குது. போமா ரக்ஷத் போ. தேங்க்யூ சோ மச். யாமினி நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ரக்ஷத் ரெடியா? ஓகே ரைட் யாமினி. க்ளூவை கொடுங்க. your time starts now. ஜெனரலா நம்ம இது காஃபி இதுல குடிப்போமே. மக். என்னங்க ஏதாவது கை தட்டுங்க. ரியாக்ஷனே நாம இருக்கு. 10 மார்க்ஸ். காலையில எழுந்து பிரஷ் பண்ணும்போது இத ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம. என்ன? நம்ம பேஸ்ட் பிரஷ் பண்ணும்போது ஃபேஸ் பண்றது. மூஞ்சியா? மூஞ்சியா? கண்ணாடி. கண்ணாடி. கரெக்ட். கரெக்ட் அதுதான்.
55 செகண்ட்ஸ் ஆச்சு சார், நீங்க முன்னால வர கூடாது. லான்ஸ் கலர்ல இருக்கும் பாரு. எடுத்துட்டேன். சூப்பர். அப்புறம் நம்ம ஆபீஸ் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அது அவர் வச்சிட்டு இருக்கிற ஆயுதம். ஆபீஸ் பக்கத்துல என்ன எங்க அவர் என்னங்க ஏதோ மைக் மேல ஏதோ ரஷீத் புடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கு பாரு. ரஷீத் இன்னும் பின்னாடி 40 இருக்கு. seconds இருக்கு. பின்னாடி இருக்கு பாரு. அதான் உன் கால் கிட்ட இருக்கு பாரு. அதான் எடுமா. கால் கிட்ட இருக்கு பாரு. 30 செகண்ட். சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம யூசுவலா ஒரு சேனல்ல பாப்போமே, அது வாட்டர்ல இருக்குமே, இப்போ ரீசெண்டா பாத்துட்டு இருக்கோமே. அவன் பாருங்க ரெடி ஆயிட்டா. அண்ட் இப்போ 90sல வர 90s and 2Kல வர மூவிஸோட மெயின் மியூசிக் டைரக்டர். சூப்பரான க்ளோ. இன்னும் 5 செகண்ட் தான் மியூசிக் இருக்கு. டைரக்டர். 2 பக்கத்துல இருக்கு. அந்த கொலத்து பக்கத்துல டைம் இருக்கு அப். பாரு. டைம் அப். டோர் ஓபன். சொல்லுங்க, ஒவ்வொரு க்ளூவா கொடுங்க. காஃபி குடிக்கிறது. சூப்பர். 10 மார்க்ஸ். அடுத்ததா ஜெனரலா நம்ம நைட் டைம்ல இப்ப சேனல்ல பாக்குறோம் இல்லையா. ஓகே, சொல்லவே பையன் எடுத்துறான். கோக்ரே 20 மார்க்ஸ். இது பிரஷ் போடும்போது பாத்துக்கிறது. மூஞ்சி நீங்களே என்னது முகம் பார்ப்பதா. 30 மார்க்ஸ். அப்புறம் நம்ம ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஃபென்டாஸ்டிக் 40 மார்க்ஸ். அது என்னது ரஹ்மானா? ஏஆர் ரஹ்மான். ஓகே, என்னாச்சு சார்? க்ளூ கொடுத்த கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல டக்குன்னு பார்க்க முடியல. ஓகே, ஒண்ணும் தப்பு இல்ல. நான் பார்த்தேன், நான் போட்டோவை பார்த்தேன், ஆனா எனக்கு நீங்க சொன்னது கேட்கல. சரி, ஓகேமா. ஷார்ப்பா இருக்க நீ. மொத்தமா உங்களுக்கு கொடுத்தது 5 திங்ஸ். அதுல 4 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தால 40 மார்க்ஸ். ரக்ஷத்தை தொடர்ந்து அடுத்ததா வைதிஸ் கொலவரியில சமீக்ஷா அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. 오빤 강남 스타일 강남 스타일 낮에는 따사로운 인간적인 여자 커피 한 잔에 여유를 아는 품격 있는 여자. சமீக்ஷா, வீட்ல அம்மா தான் டான்ஸ் சொல்லி தருவாங்களா? கிளாஸ் போவேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய எடுத்து பிடிச்சி ஆடினதுக்கு பக்கத்துலயே வீட்டுக்காரர் இருக்கார். அவருக்கும் டான்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சா சார் டான்ஸ் ஆடி? ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல ஆடினது. ஓ மை காட், மறந்துட்டீங்க போல் இருக்கு. உங்க பேர் என்ன சார் சொன்னீங்க? மகாதேவன். உங்க பேர் சொல்லுங்க. கல்பனா. என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? ஓகே, இப்போ என்னன்னா உங்களுக்கு 2 மினிட்ஸ் டைம் தருவோம். 5 திங்ஸ் கொடுத்துருவோம். அங்க ஒரு பிளே ஏரியா இருக்கும். ஒருத்தங்க இங்க இருந்து க்ளூ கொடுக்கணும், ஒருத்தங்க உள்ள போய் கண்டுபிடிக்கணும். யார் கூடமா போறா சமீக்ஷா? அம்மாவா அப்பாவா? அப்பாவா? வாங்க சார், அப்படி சிச்ச மாதிரியே வந்துருங்க. கல்பனா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. சமீக்ஷு, black கலர்ல நீ சாப்பிடுற ஃப்ரூட்ஸ். black color fruit. Black கலர்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்களா சமீக்ஷு? Fruit black color. black color fruit சமீக்ஷா. திராட்சை. சீக்கிரம். Grapes. சூப்பர். Next. ஷூட் பண்றதுக்கு what? ஷூட்டிங் எதுல பண்ணுவ? குக்குன் வச்சிருப்பான்ல. Gun. சூப்பர். பிரின்சஸ்ல என்ன போட்டுப்பாங்க? பிரின்சஸா? தலையில. Next. Greedo. தோ. There. Snake பக்கத்துல. Elephant பக்கத்துல. Okay. சூப்பர். என்னங்க அது என்ன தெரியுமா இல்ல உங்களுக்கு? என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் சொல்லணும். ஏதோ ஒன்னு சொல்லுங்க. தம்பி ஹைட்டா வளரணும்னா ஒன்னு யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவாங்களே. Skipping. சூப்பர். Skipping. 1 மினிட் ஆச்சு. இன்னும் 1 மினிட் இருக்கு. ஒண்ணு தான் கண்டுபிடிக்கணும். Skipping எங்க இருக்கு பாரு? அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு இல்ல. Skipping. தம்பி இது ஒரு Skipping காணோம். Next. ஹீரோயினோட போட்டோ. சிம்ரன். ராதா. சமீல ராதா சார், மேமோட. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின். தம்பி ராதா மேமோட டாட்டர். ராதா ஆக்டரோட டாட்டர். ஆமா. ராதா டாக்டர். என்ன பண்றீங்க? அது டைரக்ட் க்ளூ தானே? யார் வாங்குறானு எடு. எடுத்துக்கங்க, பட் நாங்க சேர்த்துக்க மாட்டோம். அது டைரக்டான க்ளூ. ஓகே. சோ எப்படியும் தப்பா எடுத்துக்கங்க. ஓகே, ஸ்கிப்பிங் ரோப் எடுத்துட்டாங்களா? ஸ்கிப்பிங் ரோப்பிங் காணோம். சீக்கிரம் எடுங்க. டைம் போச்சு. இன்னும் 20 என்ன செகண்ட்ஸ் இருக்கு. தெரிஞ்சிருச்சுன்னு எடுக்காம இங்க இருக்கு பாரு. சமீ ஃப்ரண்ட்ல பாரு. ஃப்ரண்ட்ல
ரெட் கலர் அங்க கை கீழ பாரு கீழ லெஃப்ட் சைடுல இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு சமி லெஃப்ட் சைடு சமி அது கீழ 8 சமி லெஃப்ட்ல கீழ இருக்கு பாரு அது பக்கத்துல சூப்பர் சார் அந்த ட்ரே எடுத்துக்கோங்க சார் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஷூட் பண்றதா ஷூட்டிங் ஃபேண்டாஸ்டிக் 10 மார்க்ஸ் அடுத்ததா போடுறது பிரின்சஸ் போடுறது கிரீடம் ஷார்ப்பா இருக்கீங்க 20 பிளாக் கலர் ஃப்ரூட் சொல்லுங்க ஃபேண்டாஸ்டிக் 30 ஆமா ஹைட் ஆனா ஸ்கிப்பிங்கா 40 எனக்கு தெரியல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன க்ளூ கொடுத்தீங்க ராதா மேமோட டாட்டர் ராதா மேமோட டாட்டர்ங்கிறதே டைரக்டான க்ளூ மொத்தமா உங்களுக்கு கொடுத்தது 5 திங்ஸ் 4 கரெக்டா கண்டுபிடிச்ச காரணத்தினால 40 மார்க்ஸ் மித்ரா இந்த ரவுண்ட்ல உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்பேன் சரியா நீ ஆன்சர் பண்ணிட்டே இருந்தனா ஒவ்வொரு क्वेश्चनக்கும் 10 மார்க் கொடுத்துருவேன் அதே மாதிரி உன் பேரண்ட்ஸ்டையும் கேட்பேன் உன்ன மாதிரியே ஆன்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் 10 மார்க்ஸ் சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்க வீட்டு பக்கத்துல யார்கிட்ட அதிகமா நீ சண்டை போடுவ தீனா ஏமா தீனா கூட சண்டை போடுற அவன் ரொம்ப கெட்ட பையன் ஏன் கெட்ட பையன் சொல்லு என்ன காரணம் என் தங்கச்சி என்ன சொல்லுவான் என்ன குட்டி புஸ்கான்னு சொல்றானா சரி ஓகே உன் தங்கச்சி எங்க இருக்கா அது எல்லோ கலர் ஃப்ராக் எங்கடா அது உன்னையும் குட்டி புஸ்கான்னு கூப்பிடுறாங்களா யாருமா எங்க மம்மியோட ஃப்ரெண்டோட பையன் மம்மியோட ஃப்ரெண்டோட பையனா என்ன அர்த்தமா உனக்கு தெரியுமா குட்டி புஸ்கான என்ன அர்த்தம்னு தெரியாதா என்னமோ மறைக்கிறீங்க கேட்டலாமா மம்மி கிட்ட மம்மிக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும் என்னடா அது குட்டி புஸ்கான்னு அடுத்ததா ஸ்கூல்ல உன் லஞ்சை யாரு கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவ மனிஷா சரி ஓகே மனிஷா கூட தான் ஷேர் பண்ணி சாப்பிடுற உனக்கு எந்த ஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும் லில்லி லில்லியா வித்தியாசமான டேஸ்டா இருக்கே ஸோ உங்க அம்மாவை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அடுத்ததா உங்க அம்மாவோட சொந்த ஊர் என்ன சென்னை தான் சென்னை தானா சரி ஓகே சரி உனக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் சொல்லு சாக்லேட் ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர் தானா ஏன் அப்படி பிடிக்குது எனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அது சாக்லேட் சாப்பிடுவேன் அப்ப என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கணுமே என்னம்மா நானே சாக்லேட் தாமா நான் எல்லா ஃப்ளேவருமே சாப்பிடுவேன் அப்பா நீ சாக்லேட்னா நான் எந்த வேணா சாப்பிடுவேன் சரியா இப்போ 5 क्वेश्चंस கேட்டாச்சு மித்ரா கிட்ட கூப்பிடலாமா மித்ராவோட பேரண்ட்ஸை ஓகே லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுரேஷ் கண்ணன் யார்கிட்ட கேட்கலாம் அப்பாட்டியா அம்மாட்டியா என்னங்க நீங்க என்னங்க அங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சரி கேட்டலாமா ஃபர்ஸ்ட் क्वेश्चन உங்க வீட்டு பக்கத்துல பாப்பா யார் கூட அதிகமான சண்டை பிரின்சி இருக்கா ரூத் இருக்காங்க ரெண்டு பேரும் நான் என்ன சொன்னேன் குட்டி புஸ்கான்னு குட்டி புஸ்கானா என்னங்க அர்த்தம் குட்டி புஸ்கானா சின்ன பிள்ளைன்னு அர்த்தம் அவ்வளவுதானா அவ்வளவுதான் எல்லாத்தையும் குட்டி புஸ்காங்கிறாங்களாமா பயங்கர இரிட்டேட் ஆயிருக்காங்க அக்காவும் தங்கச்சியும் சோ குழந்தை சொன்ன ஆன்சர் தீனா நீங்க அதை விட்டு வீடு பத்தாளுக்கு அத்தனை குழந்தை வெளியே சொன்னாலும் ஒரு 10 மார்க் மைனஸ் ஆயிடுச்சு அடுத்ததா ஸ்கூல்ல உங்க பொண்ணு யாரு கூட லஞ்சை ஷேர் பண்ணி சாப்பிடுவா லஞ்ச் ஷேர் பண்ணி சாப்பிட தெரியாது ஆனா என்னங்க யாருக்கும் கொடுக்காம தனியா சாப்பிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு தான் சொல்லியிருக்கோம் ஆனா நிறைய பேர் இருக்காங்க அவ யார் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறான்னு தெரியல உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க தெரியல ஆமா ரைட் யார் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவ மனிஷா கூட தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவ மனிஷாவா ஓகே அவன் எனக்கு கொடுப்பா நான் சூப்பர் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே இதுதான் எங்களுக்கு வேணும் மார்க் முக்கியம் இல்லை உங்க குழந்தைய பத்தி நீங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சேவையவே நாங்க செய்யறோம் அப்படித்தானம்மா என்னமோ பண்ணுங்களான்னு உட்காந்துருக்கேன் அடுத்ததா இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் சார் ஆன்சர் பண்ணும் சம்மந்தமே இல்லாம யாரோ பேசுறீங்க எனக்கு என்னன்னு உட்காந்துருக்கீங்களே உங்க பாப்பாக்கு என்ன பூ ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லலாங்களா நீங்க சொல்லக்கூடாதுங்க நீங்க சொல்லுங்க சார் ரோஸ் ஜாஸ்மின் என்ன சார் எல்லா ஃப்ளேவரையும் சொல்லுவீங்க போல் இருக்கு இப்போ ஒண்ணுமே இல்லை நீங்க ரெண்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க உங்களுக்கு தெரியல பாவம் அதனால டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ சொல்லுங்க ஆன்சர் என்ன எல்லோ ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லோ ரோஸ்னா ரொம்ப பிடிக்குமா நான் சொல்லட்டுமா அப்படின்னு ஓடி வந்து பார்த்தோன்னே நிஜமாலுமே உங்களுக்கு ஆன்சர் தெரியுமான்னு நினைச்சேன் நீ சொல்லுமா என்னமா உனக்கு பிடிக்கும் லில்லி அவராவது சொல்லியிருப்பாரு சும்மா இருந்த மனுஷனை நான் சொல்றேன்னு ஓடி வந்து அங்க ஒரு 10 மார்க் மைனஸ் அடுத்ததா உங்க சொந்த ஊர் என்ன சென்னை தான் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சென்னை தாங்க நான் தான் சொன்னல ஆமாமா நீ கரெக்டா தான் சொல்லிருக்க சென்னை தான் 10 மார்க்ஸ் சரி இந்த क्वेश्चनக்கு நீங்க தான் சார் ஆன்சர் பண்றீங்க உங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்
சாக்லேட் ஃப்ளேவர் சாக்கோபார். சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்குமா? நீ என்ன ஆன்சர் பண்ண? சாக்லேட் ஃப்ளேவர். ஓகே 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டேன், 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 20 மார்க்ஸ். மித்ராவை தொடர்ந்து அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தம்ல ரக்ஷத். ரக்ஷத் ஜாலியா இருக்கியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க அம்மா அதிகமா கோவப்படுறது உங்ககிட்டயா உங்க அப்பா கிட்டயா? என் மேல கோவப்படுவாங்க. அப்படியா? ஏன் அப்படி? தப்பன்னா அடிப்பாங்க. அடுத்ததா, உன் ஷூவை நீயே போட்டுப்பியா இல்ல உங்க அப்பா அம்மா போட்டு விடுவாங்களா? எங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா தான். சூப்பர். அப்பா உனக்கு ஷூ போட தெரியாது? லேஸ் போட தெரியும். பயங்கரப்பா. ஷூ போடுறதுக்கு ஒரு ஆளு லேஸ் சாரே கட்டிக்கிறார் போல் இருக்கு. அடுத்ததா, உங்க வீடு பூட்டி இருந்ததுன்னா யார் வீட்டுல வெயிட் பண்ணுவேன்? நீ ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது அம்மா கீத எங்கேயா வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வீடு பூட்டி இருக்கு, எங்க போய் வெயிட் பண்ணுவேன்? எங்க பாட்டி வீட்டுல. பாட்டி பேர் என்னம்மா? பத்மா. பத்மாவா? சரி ஓகே. அடுத்ததா, உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஆனா அம்மா இதை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்ற ஃபுட் என்ன? அப்படி எதுவும் சொல்லிருக்கலையே. ஓகேம்மா சூப்பர். இது போதும் எனக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே சொன்னதில்ல. என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆமா. சரி அடுத்ததா, உன் லாஸ்ட் பர்த்டேக்கு அப்பா என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாரு? கார். காரா? வச்சிருக்கியா உடச்சிட்டியா? அது உடச்சிடுவேன். ஏதாவது ஒரு நாள் வரைக்கும் அது இதுக்குவே இருக்காது. ஒரு நாளைக்கு மேல இருக்காது. ரொம்ப தெளிவான பையனா இருக்கடா நீ. எல்லாத்துக்கும் பளிச்சு பளிச்சுன்னு ஆன்சர் வருது. கார் வாங்கி கொடுத்து உடச்சிட்டேன். சரி ஓகே, இதே क्वेश्चंस தான் உன் அப்பா அம்மாட்டி கேட்டலாமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கஜேந்திரன். ரெடியா? யார்ட்ட क्वेश्चन கேட்கலாம்? அப்பாட்டியா அம்மாட்டியா? யார் வேறேனும். யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவா? பொதுவா கேட்டு விட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுவாங்க. அப்பா பாப்போம், அதையும் பாப்போம். நீங்க அதிகமா கோவப்படுறது பையன் கிட்டயா வீட்டுக்காரர் கிட்டயா? மோஸ்ட்லி அப்பா கிட்ட தான் கோவப்படுது. ஓகே. கோபம்னா எந்த மாதிரியான கோபம்? வெறும் வாய் வார்த்தைகள் தானா இல்ல கை கலப்புகள் உண்டா? அந்த மாதிரி வாய் வார்த்தை அவ்வளவுதான். சாருக்கு ஒரே சிரிப்பு. என்னத்தான் நீ என்னமா ஆன்சர் பண்ண? என்னதான் திட்டுவாங்கன்னு. பையன் என்ன ஆன்சர் பண்ணானா? என்னதான் அதிகமா திட்டுவாங்க, அப்பாவெல்லாம் திட்ட மாட்டாங்கன்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மானாவாரியா 2 பேரும் வாங்குறீங்க போல இருக்கு. மாறி மாறி. அங்க 10 மார்க்ஸ் போச்சு. அடுத்ததா, பையனுக்கு ஷூ யார் போட்டு விடுவா? பையனே போட்டுப்பானா இல்ல அவங்க 2 பேரும் போட்டு விடுவீங்களா? ஆக்சுவலி அப்பா தான் ரெடி பண்ணுவாரு. லைக் நான் குக்கிங் சைடெல்லாம் பார்த்துப்பேன், அவர் ரெடி பண்ணி கூட்டிட்டு போவாரு. ஸோ லாஸ்ட் பார்ட் அவர் தான் பார்த்துப்பாரு. ஸோ ஷூ அவர் தான் போட்டு. என்னங்க பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி சொல்றீங்களே? ப்ராஜெக்ட் இல்லை, லைக் ஷேர் பண்ணிட்டு பண்றோம் இல்லையா? ஸோ நான் கொஞ்சம் பண்ணுவேன், அவர் பார்த்துட்டு. ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா பையன் அதே தான் சொன்னான், எனக்கு வந்து வீட்டில் அப்பா அம்மா யாரோ ஒருத்தவங்க ஷூ போட்டு விட்டுருவாங்க. ஸோ 10 மார்க்ஸ் வருது. அடுத்ததா, நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே போயிட்டீங்க, பையன் ஸ்கூல் முடிஞ்சு வரான், நீங்கள் வீட்டில் எல்லாம் வீடு பூட்டி இருக்கு, பையன் யார் வீட்டில் வெயிட் பண்ணுவான்? எங்க அம்மா வீட்டில். தட் இஸ் அவங்க அம்மா வீட்டில். அம்மா வீட்டில். அம்மா பேரு? பத்மா. பத்மாவா? ஃபேண்டாஸ்டிக். சரி உங்ககிட்ட சார், இது பையனுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு ஆனா அவங்க அம்மா அடிக்கடி திட்டுறது, இது சாப்பிடக்கூடாதுமா அப்படிங்கிற ஃபுட்டு மாதிரி ஏதாவது இருக்கா இல்லையா? ஐஸ்கிரீம். அது வந்து வேண்டாம்னு சொன்னாலும் பையன் ஆசைப்பட்டு சாப்பிடுவானா? அது நிறைய இருக்கு. ஜெம்ஸ், ஸ்வீட், சாக்லேட்ஸ். ஓகே சூப்பர். என்னமா ஆன்சர் பண்ண? எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணியா? இப்போ அவங்க சொல்லுவாங்கன்னு சொன்னனால ஒரு 10 மார்க் போச்சு போ. சோ அடுத்ததா, பையனோட கடைசி பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க? ஆக்சுவலா நாங்க எதுவும் வாங்கி கொடுக்கல, அப்பா அம்மா அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. என்ன வாங்கி கொடுத்தாங்க? அவங்க ஸ்பைடர்மேன், கீபோர்டு. அப்ப நீங்க எதுவுமே வாங்கி கொடுக்கலையா பையன் பர்த்டேக்கு? we just கொஞ்சம் செலிப்ரேட் அந்த இது எடுத்து. அம்மா ஃபங்க்ஷன் பண்ணிடுறது எப்படி வீட்டுக்கு கூப்பிடுவோம்ல. நீ என்ன ஆன்சர் பண்ண? சொல்லி வச்சனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. 5 क्वेश्चंस கேட்டிருந்தேன், 2 क्वेश्चंस கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 20 மார்க்ஸ். ரக்ஷத்தை தொடர்ந்து அடுத்ததா ஆஹா என்ன பொறுத்தம்ல சமீக்ஷா. क्वेश्चन கேட்கலாமா? நைட்டு நீ தூங்குறதுக்கு முன்னால என்ன சாப்பிடுவ? பால் குடிக்கிற பழக்கம் இருக்கா? கண்டிப்பா பால் குடிச்சு தான் தூங்குவியா? ஷுவரா? எழுதிக்கிட்டுமா? அடுத்ததா, நீ ஹோட்டல் போனா எது விரும்பி சாப்பிடுவ? எது கேட்டு அடம் பிடிப்ப? தோசை. அப்புறம் இட்லி. தோசை இட்லியா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. தோசை இட்லி எல்லாம் சாப்பிடுறியா என்ன? ஓகே. சமீக்ஷா ரொம்ப அழகான பேரா இருக்கு. இது யார் உனக்கு வச்சது? அம்மா. அம்மாவா? யார் சொன்னா உனக்கு அம்மா தான் சமீக்ஷான்னு பேர் வச்சாங்கன்னு? அம்மாவே சொன்னாங்க. அம்மாவே சொன்னாங்களா? என்ன அர்த்தம்னு சொல்லிருக்காங்களா சமீக்ஷானா? அம்மா சொல்லல. அம்மா சொல்லியா? இன்னைக்கு கேட்டலாம். நீ சொல்றத பார்த்தா ஏதோ பெரிய அர்த்தம் இருக்குமோன்னு நினைச்சேன் நானு. அடுத்ததா, நீ என்ன பண்ணுனா உங்க அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க? தப்பு பண்ணா.
என்ன தப்பு பண்ணுவ? நிறைய அடிப்பேன், கில்லுவேன். யார் அடிப்ப, யார கிள்ளி வைப்ப? முகுந்த் சாய் கிருஷ்ணா. முகுந்த் சாய் கிருஷ்ணாவா? இப்ப பாத்துட்டு இருப்பாங்க. நீ எப்பெல்லாம் முகுந்த் சாய் கிருஷ்ணா கீழே போகும்போதெல்லாம் கிள்ளி வைக்கிறீல, இனிமே பாரு. சரி, அடுத்ததா சமீக்ஷாவை செல்லமா என்னன்னு கூப்பிடுவாங்க? சமிக்குட்டி. சமிக்குட்டியா? யார் கூப்பிடுவா அப்படின்னு சமிக்குட்டின்னு? எல்லாருமே. அம்மாவை என்னன்னு கூப்பிடுவாரப்பா? கல்பனா. அம்மா எதுவுமே சொல்லாம பேசுவாங்க. கேட்டலாமா சமீக்ஷாவோட அப்பா அம்மா கிட்ட? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மகாதேவன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்க குழந்தை நைட்டு தூங்குறதுக்கு முன்னால என்ன கொடுத்து குடிக்க வச்சு தூங்க வைப்பீங்க? பால். பால் தான் கொடுப்பீங்க. ஃபேண்டாஸ்டிக், 10 மார்க்ஸ். ஒன்லி பால் தான், வேற ஹெல்த் ட்ரிங்க்ல எதுவுமே கிடையாது. அடுத்ததா, உங்க பொண்ணு ஹோட்டல் போனா விரும்பி சாப்பிடுற ஃபுட்? நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். இருங்க, அவரும் பேஸ்ட். பிரியாணி. பிரியாணியா? நான்வெஜ்னா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். சூப்பருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ண மாட்டீங்க போடுறீங்க. நீ என்னமா சொன்ன, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொன்ன? இட்லி தோசையா? நீங்க என்னடா பிரியாணிங்கிறீங்க, பூரிங்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சது அதெல்லாம். சரி, ஓகே. அடுத்ததா, சமீக்ஷா இந்த பேரை வச்சது யாரு? நான் தான் செலக்ட் பண்ணேன். நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களா? சமீக்ஷா என்னங்க அர்த்தம்? அனலைசர். ஓஹோ, சோ அந்த மீனிங்காகவே அதை எடுத்து அச்சீவ் பண்றது. சோ நல்லா செல்ஃப் நீங்க ரொம்ப அனலைஸ் பண்ணிருப்பீங்க போல இருக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி. நிறைய பேருக்கு நிறைய எடுத்து அதுல மீனிங்காகவே இந்த பேர் எடுத்தேன் நான். நீங்க என்ன சார் யோசிச்சு வச்சிருந்தீங்க? இல்ல வீட்ல எல்லாம் சொன்னாங்க, பட் அவங்க ஒத்துக்கல. சோ நானும் ஒரு 10 ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அதுல இருந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. ஓகே, ஆக மொத்தம் நம்ம சைடுல ஒண்ணும் பண்ணல. ஆல்வேஸ் தானே எல்லா வீட்லயும். அத சொல்லுங்க சார், கை தட்டுங்க. இதை ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். கரெக்டான ஆன்சர் உங்க பொண்ணுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. அம்மா தான் இந்த சமீக்ஷாங்கிற பேர் வச்சாங்கன்னு. சமீக்ஷனா அனலைசரா? என்ன ரிசர்ச்லாம் பண்ணுவியா நீ? அடுத்ததா, உங்க பொண்ணு என்ன பண்ணுனா நீங்க அதிகமா கோவப்படுவீங்க? அவ பண்றது எல்லாமே அடம் தான். என்ன அடம் பண்ணாலும் அடி வாங்கிடுவா அடுத்த செகண்ட். என்ன பண்ணாலும் கோவப்படுவீங்க? என்ன பண்ணாலும் கோவம் வரும். என்ன பண்ணாலும் இல்ல, சொல்ற பேச்சு கேட்காம ஏதாவது அவ மோஸ்ட்லி பார்த்தா சொல்றது ஆப்போசிட்டா தான் பண்ணுவா. கண்டிப்பா திட்டு வாங்கிடுவா இல்ல அடி வாங்கிடுவா. மோஸ்ட்லி பிரஷ் பண்றது, காலையில எழுந்துக்கிறது, ரெண்டு. From the morning to night எந்தக்குமே அப்படிதான் இருக்கும். என்னமா பிரஷ்ஷே பண்ண மாட்டியாமே? அதுக்கு தான் இந்த கேப்பை போட்டிருக்கியா? ஏதாவது கேட்டாங்கன்னா இப்படி குமிஞ்சிக்கலாம். சரி, ஓகே. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இதுதான் பண்ணுவாங்க அதனால திட்டுறதுன்னு எதாவது இருக்கா? மோஸ்ட்லி எதனா எடுத்தாலும் கீழே போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி இது கண்டிப்பா நிறைய. அந்த மாதிரி தானா? சாதா சாப்பிடும்போது கீழே சிந்திருவா. ஸோ அந்த கீழே போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு. இதெல்லாம் ஹாபி. உங்க குழந்தைக்கு மெயினான ஒரு ஹாபி இருக்கு. அது என்ன நீயே சொல்லுமா? முகுந்த் சாய் கிருஷ்ணா. யாருங்க அது? அவளோட ஃப்ரெண்டு மாடியில இருக்கா. நீங்க தான் நினைச்சிருக்கீங்க ஃப்ரெண்டுன்னு. முகுந்த் சாய் கிருஷ்ணா எப்ப கீழே வந்தாலும் கிள்ளி வச்சிருவாளாம். அப்புறம் சும்மா இருக்கும்போது 2 அடியும் போடுறதாங்க. அதுக்கு தான் அதிகமா நீங்க திட்டுவீங்களாமே? ஆக்சுவலி அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இவ ஓரளவுக்கு அடம் பண்ணா, பட் அவன் காம்ப்ரமைஸ் ஆயிப்பான் இவகிட்ட. நீங்க அப்படி சொல்றீங்க, பட் உங்க குழந்தை சொன்ன ஆன்சர் என்னன்னா, நீங்க வந்து அதிகமா திட்டுறது அதுக்காக தான். முகுந்த் சாய் கிருஷ்ணாவை நான் கிள்ளுவேன், அடிப்பேன், அதுக்காக எங்க அம்மா என்ன அதிகமா திட்டுவானாங்க. அதுல ஒரு 10 மார்க் போச்சு. இப்ப லாஸ்ட் क्वेश्चन, உங்க பொண்ணை செல்லமா என்னன்னு கூப்பிடுவீங்க? சமிக்ஷு, சமிக்குட்டி. ஓகே, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. உங்க பொண்ணு என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? சமிக்குட்டி. சமிக்குட்டியா? ஃபேண்டாஸ்டிக். சோ 10 மார்க்ஸ். அப்படியே சொல்லுங்க, வீட்ல வேற யார் யார் என்னென்ன செல்லமா கூப்பிடுறீங்க? அவர் என்னன்னு கூப்பிடுவீங்க? நானா? அப்ப நீங்க தான் கூப்பிடணும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களா செல்லமா அவரை கூப்பிடுவாங்க. நான் அவங்கள செல்லப்பாலாம் ஒண்ணு கூப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லன்னு இல்ல, செல்லமாலாம் ஒண்ணு கூப்பிட மாட்டேன். வாங்க போங்க அவ்வளவுதான். அப்படியா? மகாதேவன் பேர் வச்சிருக்காங்க, செல்லமே ஏதாவது கூப்பிட வேண்டியதானே? அது பேரே செல்லம் தானே. சம்டைம்ஸ் பேரே வந்துரும். அப்புறம் அப்படி வாட போறன்னு கூப்பிடுவீங்க. எல்லாம் செல்லம் தானே. நீங்க சார்? கல் கூப்பிடு. கல்லுன்னு கூப்பிடுவீங்களா? இது செல்லமா கூப்பிடுற மாதிரி இல்லையா? பர்பஸா பண்ற மாதிரி இருக்கு. ஆல்மோஸ்ட் நேச்சுரல் நேமும் கல்பனா, ஷார்ட் பண்ணா கல்லுன்னு கூப்பிடுவீங்க. எனவே ரொம்ப அன்பான குடும்பமா இருக்கீங்க. உங்ககிட்ட மொத்தமா 5 क्वेश्चंस கேட்டிருந்தேன். 3 क्वेश्चंसக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 30 மார்க்ஸ். சோ இந்த 3 ஃபேமிலில இருந்து யாரு ஃபைனல் ரவுண்டான லக்கா கிக்கா போறாங்கங்கறத பார்க்கணும். ஸ்கோர்ஸ்லாம் வந்துருச்சு. 3rd பொசிஷன்ல இந்த வாரம் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க தானா ஆசைப்பட்டீங்க? அதனால மித்ரான் ஃபேமிலி. சோ மொத்தம் 50 மார்க் ஸ்கோர் பண்ண காரணத்தால 3rd-ஆ இருக்கீங்க. அடுத்ததா இப்போ 2nd பிளேஸ்ல உங்க 2 பேத்துல யார் 2nd பிளேஸ்? கரெக்ட் தான், ரக்ஷத். ரக்ஷத் அண்ட் ஃபேமிலி 2nd பிளேஸ்.
60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்க ரெண்டு ஃபேமிலிக்கும் ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட் வவுச்சர் மெடல்லாம் இருக்கு. கொண்டு வாங்க சோட்டா பீம். So thank you so much உங்க ரெண்டு ஃபேமிலிக்கும். நீங்க போய் இப்போ உங்க சீட்ல உட்காரலாம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சமிக்ஷான் ஃபேமிலி 70 மார்க் ஸ்கோர் பண்ணி ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டீங்க. இங்க 5 பானை இருக்கா, இதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணமும் இருக்கு. சரியா? உங்களுக்கு மொத்தம் 2 சான்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பானையை உடைச்சு அதுல ஒரு 7,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல எங்களுக்கு பத்தாது, நாங்க இன்னொரு சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், 10,000 ரூபாய் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு யூஸ் பண்ணி இன்னொரு பானையை உடைக்கிறீங்க. அதுல 6,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அதுதான் கிடைக்கும். சரியா? எந்த பானை வேணுமா சமீக்ஷா? எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலை ஆட்டுற. எந்த பானை அப்படின்னா என்ன நம்பரு? தேர்டா? ஏன் அப்படி? கலர் பிடிச்சிருக்குன்னா உடைச்சிட வேண்டியதானா? சமீக்ஷான் ஃபேமிலி எத்தனை ரூபாய் வருது லக்கா கிக்கான்னு பார்த்துருவோம். 1 2 3 ஸ்டார்ட். என்ன ஒரு கோபம். மற்ற நான் உடைக்கிறேன் சார். ஓகே, எத்தனை ரூபாய் இருக்கு உங்க லக் என்னன்னு பார்ப்போம். 10,000. ஃபேண்டாஸ்டிக். 10,000 ரூபாய் சூஸ் பண்ணிருக்கீங்க. 5 பானையில கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. தேர்ட் பானையில தான் 10,000 ரூபாய் இருக்கும் போல் இருக்குன்னு. ஓகேம்மா, இதை வச்சுக்கோ அப்படியே. ஸோ இந்த 10,000 ரூபாய் கூட ஜீ தமிழ் வழங்கக்கூடிய இன்னும் சில பல கிஃப்ட்ஸ்லாம் இருக்கிறதெல்லாம் வாங்கிடலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ இந்த வாரம் எபிசோட் பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நீங்களும் உங்க ஃபேமிலியோட ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கலாட்டா கிட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரால்ல போயிட்டு இருக்க நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க. நீங்களும் ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.